ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி காரைக்குடி தொகுதி தான். இந்த காரைக்குடி தொகுதி ஒரு விஐபி தொகுதினே சொல்லலாம். ஏன்னா, இங்க தான் நம்ம சீமான் அவர்களும் போட்டி போட போறாரு. இதோட பாஸ்ட் ஒரு எலக்ஷன் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம்னா, லாஸ்ட் நடந்த 12 எலக்ஷன்ஸ்ல வந்து 3 முறை டிஎம்கேவும், 3 முறை காங்கிரஸும், 4 முறை ஏடிஎம்கேவும், 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸும், 1 முறை பிஜேபி கூட இங்க ஜெயிச்சிருக்கு. அந்த 3 முறை காங்கிரஸ் ஜெயிச்சப்பையும் சரி, 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிச்சப்பையும் சரி, 1 முறை பிஜேபி ஜெயிச்சப்பையும் சரி, அந்த 3 முறையும் கூட்டணியில இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா, டிஎம்கே கூட்டணியில தான் இருந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா கடைசி லாஸ்ட் டைம் வந்து இங்க நடந்த எலெக்ஷன் 2021ல பார்த்தோம் அப்படின்னா மாங்குடி அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு. 75,000 பிளஸ் ஓட்ஸ் இங்க வாங்கியிருக்காரு. 2வது பிளேஸ்ல நம்ம ஹச் ராஜா தான் 54,000 ஓட்டு ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து வாங்கியிருக்காரு. 3வது இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைட்டான ஒரு கேப் தான். பார்த்தோம் அப்படின்னா அமமுக வாங்கியிருக்காரு. அமமுக எவ்வளவு ஓட்டுனா 44,000 பிளஸ் ஓட்டு. அதாவது 3வது இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் உள்ள கேப் பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ஓட்டு தான் டிசைட் பண்ணிருக்கு. அமமுக இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு சற்று பலமா கூட நம்ம கருதலாம். அதுவும் இல்லாம இங்க எம்என்எம்மும் ஒரு கிட்டத்தட்ட 8,000 ஓட்டு வாங்கியிருக்கு. நாம் தமிழர் வந்து போன முறை 23,000 ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த தடவை வந்து டிவிக்கே உள்ள வரதால ஒரு வந்து ஸ்பாயில்ஸ் போட்டு அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது யாருக்கு பலமா போக போகுது, யாருக்கு வந்து பலகீனமா போக போகுது அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப பெரிய வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இங்க வந்து டிவிக்கே சேர்ந்த பிரபு அவர்கள், பல் டாக்டர் பிரபுவும் இங்க வந்து ஓரளவுக்கு ஒரு பிரபலமா சோசியல் மீடியா ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு பிரபலமா இருக்காரு. அங்க இருக்கிறவங்கள நாங்க போய் சர்வே எடுக்கும் போதும் அவங்க எல்லாருக்குமே அவரை தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பலமுனை போட்டியா தான் இந்த வாட்டியும் காரைக்குடி இருக்க போகுது. சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க காரைக்குடியில எடுத்த சர்வேல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப டைட்டா தான் இருந்துச்சு. ரொம்ப கேப் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாலாம் இல்லை. இருந்தாலும் டிஎம்கே தான் அங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது. 2வது இடத்துக்கு வந்து டிவிக்கே வந்தது. ஆனா நீங்க காரைக்குடியில எப்படி போட்டி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்டிகே சீமானா இல்ல டிவிகே பிரபுவா இல்ல வந்து எப்பவும் போல ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான் இந்த காரைக்குடி தொகுதி இருக்க போதா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.